ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழல் அப்படிங்கிற எபிசோட் 51 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஓட்டர்ஸு தெரியாதனமாக நரகத்துக்குள்ளே மாட்டிடுவோம். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட பழைய ஃப்ரெண்டு இயான் இருப்பா. அவளை நம்ம ஓட்டர்ஸ் நீ இங்கே இருக்காத என் கூட வா அப்படி சொல்லிட்டு கூட்டு போகிறதுக்காக நம்ம ஹீரோ ஆஃபீஸர்ஸ் கார்டு இல்லையா, அதனால அவனோட சிம்மாசனத்தை எடுத்துட்டு அங்கேருந்து அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிட்டு இருப்பாங்க. கூட மற்ற மான்சரையும் டேய் ஹெல்ப்புக்கு வாங்கடா உங்களையும் வெளியே கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனோன்னே அப்படியே அந்த இடத்த உடச்சிட்டு நரகத்தை விட்டு வெளியே வருவாங்க. அங்கே நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பான். அங்கே நம்ம ஹீரோ இயான்வோவை பார்த்த உடனே சாக்காய் நின்றுருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இயான்வோ ஓட்டர்ஸை பார்த்து ஓட்டர்ஸு நீ இங்கே கூட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றிடா, இந்த மாதிரி பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயான்வோ ஓட்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்க இயான்வோவை பார்த்த உடனே அதிர்ச்சியில் நிற்பான். அதே மாதிரி இயான்வோ நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அப்படி சாக்காய் நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ லியோ இயான்வோவை பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை, உன்னை நான் இங்கே பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சியில் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணால் 24 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ இயான்வோவை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு வந்திருப்பான். கூடவே இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இயான்வோவை பார்த்து ஏய் என்ன விஷயம் தெரியாதா அப்படி சொல்லிட்டு சாக்காய் கேட்பான். அதை பார்த்துட்டு நல்லா பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஏய் என்னடா பேசிட்டு இருக்க, சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதரா, நல்லா இருக்குடா, டேஸ்ட் நல்லா இருக்கு, சாப்பிடு அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் இயான்வும் என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாளா. அதை பார்த்து நம்ம ஹீரோ லியாவும் சாரி தெரியாம மாட்டேன், நான் இப்போ என்ன நினச்சேன்னு தெரியல, ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏய் இயான்வோ நீ இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்தியா, இவன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான், லியோ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பக்கத்தில் இருக்க இயான்வும் அப்படியா லியோ ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் இயான் வீட்டை சமாளிப்பான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு இவனோட பேர் குன்வு. அந்த குன்வுவை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்புல டே குன்வு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகும்போது அதை கேட்டு குன்வும் வசமா மாட்டிக்கிட்டே அவனே இன்னும் உனக்கு நிறையா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு தலையெல்லாம் சுற்றிடும். இப்போ நான் எப்படி சொல்றது தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போவான். அதை பார்த்துட்டு இந்த குன்வு கத்துவான் கோத்துல டேய் எங்கடா போற நில்றா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இயான்வும் நம்ம ஹீரோ லியோவை கூப்பிட்டு லியோ நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, நீ சொல்ல வந்தி அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ அப்படி வெக்கப்பட்டு அப்படிலாம் அது என்னன்னா அப்படி சொல்லிட்டு இயான்வோட கண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப வெக்கமாயிரும். என்ன பண்ணுறனே தெரியாமல் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுவான். அப்போ நம்ம இயான்வும் இதாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இயான்வு சொல்ல வரும்போது உடனே நம்ம ஹீரோ வெயிட் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே இயான்வு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட காசு இல்லை அதனால செலவு பண்ணுறது என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கு, அதானே இங்கே பாரு என்கிட்ட கார்டு இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம், கவலைப்படாத, உனக்கு சிப்ஸு கூட வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே நம்ம ஹீரோ வெக்கத்தில் ஐயோ நான் சொல்ல வர்றதே ஒரு டைம் தான் அதையும் தடுத்து நிப்பாட்டிட்டாலே, சூப்பர் உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன், உங்ககிட்ட காசு இருக்கா, ரொம்ப நல்லதுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பில் இயான் போட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ இயான் போவும் அப்படின்னா நீ இதை பற்றி பேச வரலையா அப்படி சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோ லியோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். இயான் போ இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ன்றத நீனே மறந்துட்டியா, உனக்கு பிறந்த நாள் தான் நான் இந்த இடத்துக்கு உனக்கு கூப்பிட்டு வச்சு நல்லா சாப்பாடு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ என்னன்னா இப்படி சொல்றியே, ட்ரீட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசலான்னு வந்தால் பேசவே விட மாட்டேறியே அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ இயான்வோ நம்ம ஹீரோ கிட்ட ஏய் என்ன மனசில் யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம், நீ வேற ஏதாவது சொல்ல வந்தியா சொல்லு அப்படி சொல்லும்போது இதை நான் எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி பர்த் அப்படி சொல்லும்போது புரிஞ்சிருச்சு மறுபடியும் இந்த கார்டு தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே செலவு பண்ணுறேன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏப்பா ஆளை விடுமா நான் பாத்ரூம் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அதை கேட்டு இந்த பக்கம் நம்ம இயான்வும் என்னாச்சு இவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பாத்ரூம் போனதுக்கு இயான்வோ அப்படியே செவுத்துல சாஞ்சிட்டு அப்பா எனக்கு ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது, ஆனால் நான் இந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தாலுமே நான் கண்டிப்பாக லியோவை பார்த்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவள் சிஸ்டம் ஏதோ யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இவன் என்ன ஆஃபீஸர்ஸ் கார்டு சிஸ்டம் மாதிரி பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட வந்தான் பார்த்தீங்களா அந்த கார்டு ரியாலமோட ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் விடுறதுக்கு போது வந்தான் பாருங்க, அவன் தாங்க இங்கே வந்திருக்கான். அவன் இங்கே வந்துட்டு ஏய் நான் தான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது ரொம்ப டேஞ்சர்ஸு, நீ அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசாத, சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூரின்ற அந்த ஆஃபீஸர் இருக்கான் பாருங்க மூஞ்சே இல்லாமல் லைட்டாக இருக்கும்ல அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு இயான்வோ அவள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பேசுகிறா, ஆனால் நான் இப்போ லியோவுக்கு குட் பாய் சொல்லணும்ல அப்படி சொல்லும்போது
அதை கேட்டு இங்கே அந்த யூரின்ற அந்த ஆஃபீஸரும் ஆமாம் இருந்தாலும் இங்கே பாரு நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், நீ கவனம் சிதறிச்சு ரொம்ப பிரச்சனையாயிரும், ஏன்னா நீ டிவைன் கார்டை அவேக்கனிங் பண்ண போகிற, அவேக்கனிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா 12 ராசி கடவுள் எல்லாமே சேர்ந்து அந்த காட் அழிக்கிறதுக்கு திட்டம் போட வாய்ப்பு இருக்கு. அதனால நீ இத்தனை நாளாக காத்துட்டு இருந்த அந்த மறு உயிர் பெறறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கவனமாக செயல்படு, நீ இதில் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி சொல்லும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா அந்த ஓஃபிசஸ் காடை அங்கே யாரோ சேர்ந்து கொண்டு இருக்காங்க. அதை கொல்லும்போது இவங்களை தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அங்கே நிறைய கடவுள் தான் வந்து நிற்கிறாங்க. ஓஃபிசஸ் கார்டுன்ற ஒரு கார்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சிம்மாசனத்தில் வச்சே கொண்டு இருக்காங்க. இந்த சங்கிலியெல்லாம் பார்க்கும்போது துலாம் ராசி அந்த ஜெனிஃபர், அதாவது அந்த ஆஸ்திரியா கடவுள் அவளாக தான் இருக்கணும். அங்கே ஓபிசஸ் கார்டை கொண்டு இருக்கா, அது திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு தான் இவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுவும் கையில் அந்த ஓபிசஸ் கார்டோட அந்த ரூபி கியூபு, அதுதான் சிம்மாசனம், அதை வச்சு அவள் சொல்லிட்டு இருப்பா. அதை கட்டி ஏன் ஆமாம் யூரி நீ சொல்கிறது எல்லாமே ரைட்டு தான், ஓபிசஸ் கார்டோட மறுபிறப்பு நான் கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும், கவனமாக இருந்தே ஆகணும். இந்த உலகத்தில் 1000 வருஷம் ஏன் 10,000 வருஷத்துக்கு மேலே நான் இதுக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. 10,000 வருஷத்துக்கு மேலே டிவைன் கார்டான அந்த ஓபிசஸ் கார்டு திரும்ப வர்றதுக்கு அந்த காட்ரியால பவரை கொண்டு போகிறதுக்காக அவள் காத்துட்டு இருந்திருக்கா. இன்னும் அதுக்கான டைம் 6 மணி நேரம் 46 நிமிஷம் 15 செகண்ட் தான் இருக்குது. அதில் அந்த டிவைன் கார்டு ரீஅவைக்கனிங் ஆகும். அந்த ஓபிசஸ் கார்டுக்காக இவள் காத்துக்கிட்டு இருக்கா, அந்த ரூபி கியூபை பார்த்துக்கிட்டு. அப்போ அவள் அந்த இடத்த எல்லாமே பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறது இல்லை, நான் திரும்ப போயிடுவேன்ல அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த யூரியும் ஆமாம் இருந்தாலும் அந்த மோனாருக்கு அப்புறம் மற்ற கடவுள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன்னை கண்டிப்பாக அடிக்க வருவாங்க, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இயான்வும் எனக்கு புரியுது, எனக்கு தெரியும், ஆனால் இது ரொம்பவே டேஞ்சரஸ், கடைசியில் நான் காட்ரியலமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கப்புறம் மனுஷங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் லியோவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த உலகத்தை இதுக்கப்புறம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், நான் இப்போ கடைசியாக ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன், அதுவும் லியோ அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லும்போது அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ லியோ கண்ணாடி முன்னாடி பாத்ரூமில் நர்வஸாக இருப்பான். அவன் நான் ஏன் இவ்வளோ வெக்கப்பட்டுட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப யோசிக்கிறேன், ரொம்ப யோசிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஸ்லேயே தெரியுது நான் எந்த அளவுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு, அவளே கண்டுபிடிக்கிறா, இப்போ நான் என்ன பண்ணுறது, அவள்கிட்ட எப்படி சொல்கிறது, ரொம்ப கையெல்லாம் நடுங்குது, ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ பின்னாடி நல்லா நீளமாக முடிய வச்சுட்டு ஒருத்தர் நடந்து வந்து நம்ம ஹீரோ பக்கத்துலேயே வந்து நிற்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து யார் இவன் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கானே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே தான் வச்சுட்டு இருப்பான். ஆனால் அவன் தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட், என்னை பாராட்டினதுக்கு நன்றி அப்படி சொல்லும்போது அதுக்கட்டு நம்ம ஹீரோ நான் மனசுக்குள்ளே தானே சொல்லிட்டு இருந்தேன், இவனுக்கு அப்படி வெளியே கட்டுச்சு அப்படி சொல்லும்போது அப்போ அந்த நீளமாக முடிய வச்சவன் நம்ம ஹீரோ பார்த்து ஏய் உன்னை பார்த்தா ரொம்ப தயங்குற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஆனால் நான் உன்ட்ட ஒன்று சொல்லவா, நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் தயங்கிட்டே இருந்தனா அந்த வாய்ப்பு திரும்ப வராது, அந்த மூமெண்ட் போயிடுச்சு, உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், அட ஆமாம் நான் ரொம்ப தயக்கத்தோடு இருந்தேனே, இயான் ஊட்ட நான் எப்படியாச்சும் பேசியே ஆகணும், இயான் நான் வந்துகிட்டே இருக்கிறேன், இதுக்கப்புறம் நான் தயங்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் வெறி கொண்டு வேகமாக ஓடிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பாத்ரூமில் நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு குன்பு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பான். லியோ இந்த அளவுக்கு ரொம்ப பதட்டமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக தான் வருது. இயான் உன்ட்ட பேசிட்டு ஒரு முடிவு வரட்டும், எத்தனை நாளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஓடி போயிட்டே இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து கன்வு இவனால் எனக்கு தான் ரொம்ப கடுப்பாகுது, எத்தனை நாள் தான் நானும் இவங்க 2 பேருக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த குணுவுக்கு பின்னாடி நல்லா கூடி போட்டு பார்க்கறதுக்கே தடிமாடு கணக்காக ஒருத்தன் பல்ல காட்டிட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம இயான் விட்டு அந்த நீளமாக முடி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து நின்றுப்பான். உடனே யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கட்டி ஏன்போ புரியுது உங்கள்கிட்ட பேசணும்னு புரியுது, ஆனால் இப்போ எதுக்கு என் டைம் இல்லை, நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே அந்த நீளமாக முடி வச்சவன் உண்மையாலுமா உங்ககிட்ட டைம் இருக்கா, நீங்கள் தான் 10,000 வருஷமாக அதுக்காக காத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்தோம் நம்ம ஐயான் போக்கு என்னது நீயா அப்படின்ற மாதிரி உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த நீளமாக முடி வச்சவன் ஒரு வழியாக நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காரும் போது தான் தெரியுது, பார்க்கறதுக்கு இவன் டைம் ஓனாருக்கு மாதிரியா இருக்காங்க. அவன் அப்படியே நம்ம ஐயான் போக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம், அதை நீங்கள் மறுக்காதீங்க ஓபிசியஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயான் ஓ பார்த்து ஓபிசியஸ் கடவுள்னு சொல்லுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம